परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। ரெண்டு பேரும் இப்போ தனியா இருக்குமே, அந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல அவனோட மூச்சு காத்து அவ மேல படுது, அவ போட்டிருக்கிற பவுடர் வாசம் லேசா இவ மூக்குல ஏறுது। என்ன ரகு இதெல்லாம்? என்ன இதுனா? இதான் மூட், லவ், எரோட்டிக் மூட்। லவ் மூட், எரோட்டிக் மூட் எல்லாமே சாங்ல தான் இருக்கணும், நமக்குள்ள இல்ல। ஏன் நமக்குள்ள இருக்க கூடாது? நீங்க பொண்ணு தானே, நான் ஆம்பளை, I have no problems about it. அப்போ ஒரு பொண்ணு ஆம்பளைனா ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு இருக்கணுமா? என்ன பேசுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இல்ல? வரமுறைனா? ரகு, சந்திரசேகர் சாருக்கு என் மனசுல என்ன இடம் இருக்குன்னு உனக்கு தெரியாது? அது தெரிஞ்சிருந்து உன்னால எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? இது உனக்கே குரு துரோகமா தோணலையா? மீனுக்குட்டே, நான் முத சென்னை வந்தப்போ வழிகாட்டுச்சுங்கிறதுக்காக மயில்கல்ல நான் கடவுளை நினைக்க முடியுமா? இல்ல நிழல் கொடுத்ததுக்காக மரத்தை நான் தலையில தூக்கிட்டு போக முடியுமா? எனக்கும் சந்திரசேகர் சாருக்கான உறவு அந்த மாதிரி தான். உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் மாறிட்ட? வெற்றி போது உன் தலைக்கு ஏறிடுச்சா? மீனோ, சினிமாங்கிறத சந்தர்ப்பவாதிகளோட ஸ்வர்க்கம்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ சந்தர்ப்பம் வந்திருக்கு, சேர்ந்து ஸ்வர்க்கத்துக்கு போலான்னு சொல்றேன். ரகு, நீ என்னடா மோரல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? கம் ஆன் யா. எங்கேயும் எப்போதும் சங்கீதம், சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், கட்டழகு பெண்ணேறு. ரகு, சுந்தரேசன் சார், அண்ணாதுரை எங்க இருக்கீங்க?
இப்போ என்ன அவங்கள கூப்பிடணும்ல? ஆமா, அவங்க 2 பேர் முன்னால அவனை அவமானப்படுத்தினாதான் உனக்கு புத்தி வரும். சுந்தரேசன், அண்ணாதுரை, உள்ள வாங்க. ரகு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏய், ரகு, ரகு, what is மேடம், சொன்னா கேளுங்க மேடம். தப்பு மேடம். என்ன பண்றீங்க மேடம்? வெளியே விடுங்க. நீங்க என்ன செய்றீங்க மேடம்? நீங்க பண்றது தப்பு. நீங்க சாக்ஷாத் அந்த சரஸ்வதி மாதிரி. ச்சே, கேவலம் ஒரு சினிமா சான்ஸ்க்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. ரகு, என்ன சொல்ற நீ? மேடம், பேசாதீங்க மேடம், பேசாதீங்க. சந்திரசேகர் சார் எனக்கு குருனா, நீங்க எனக்கு அம்மா ஸ்தானம். என்ன மேடம், சாங் சிச்சுவேஷன் கேட்டு இமோஷனல் ஆகலாம், ஆனா இப்படி இன்வால்வ் ஆகலாமா? ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் மேடம். வெரி பேட் மேடம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். என்ன மேடம், ஷாக் ஆயிட்டீங்களா? எனக்கு மியூசிக் மட்டும் இல்ல, நடிக்கும் நல்லாவே தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? லுக் மீனா, நான் ஆசைப்படுறது உன் உடம்பு மட்டும் இல்லை, உன் குரலுக்காகவும் தான். அந்த குரல் எனக்கு மட்டும்தான் பாடணும், அது நான் மட்டும்தான் கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கும் எனக்கும் ஒரு புள்ள பிறந்தா, ஒருவேளை அதுக்கு நீ தாலாட்ட பாடினா அதை கூட என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னில இருந்து நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வர அத்தனை பேப்பர்லயும் மேகசின்ஸ்லயும் நம்மளை பத்தி கிசு கிசு, அந்த ரங்கம், முத்த சிதறல், மியாவ் மியாவ் எல்லாம் வரப்போகுது. இன்னில இருந்து நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வர அத்தனை பேப்பர்லயும் மேகசின்ஸ்லயும் நம்மளை பத்தி கிசு கிசு, அந்த ரங்கம், முத்த சிதறல், மியாவ் மியாவ் எல்லாம் வரப்போகுது. புரியல? நானே நியூஸ் கொடுக்க போறேன். நான் ஆசைப்படுறது நீ செஞ்சா நீ நல்லா வாழலாம், இல்ல நாரணும். சம்ஜய், ஹலோ. வணக்கம் லாயர் மேடம். என்ன விஷயம் சொல்லு. அவ்வளோ ஈஸியா சொல்றதுக்கு நம்ம கதை என்ன அவ்வளோ ஈஸியான? ஜார்ஜ், விளையாடாம சொல்லு. அக்கா மாதவி, என்னோட ஃபிளாஷ்பேக்ல, அதாவது ரகுராமனோட ஃபிளாஷ்பேக்ல குடியிருந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டாங்களாம். உடனே புறப்பட்டு வாடா, உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண போற? உடனே போக வேண்டாமா? பெரியவங்க சொல்றத தட்டுக்கூடாதுல்ல? முடிவு எடுத்துட்டல, அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? என்ன லாயர் மேடம், திடீர்னு நான் காணோன்னு நீங்க பயந்துட கூடாதுல்ல? பயமா? எனக்கு எதுக்கு பயம் வரணும்? மேடம், நீங்க தான் பயப்படணும். ஏன்னா புலியோட வாழை பிடிச்சிட்டு இருக்குது நீங்க தான். நான் வாழை பிடிச்சிருக்கிறது உண்மைதான், ஆனா நீ திரும்பி பார்த்தாதான் தெரியும் உன் வாழை பிடிச்சிருக்கிறது இன்னொரு புலின்னு. ஓகே ஓகே ஓகே,
மேடம், உங்களை விட உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க மட்டும் லாயர் ஆகலைன்னா எங்களை விட ஒரு பெரிய கிரிமினல் ஆயிருப்பீங்க. உங்க ஸ்வீட் வாய்ஸ் ஹஸ்கியா ஹலோன்னு சொல்லும், அப்படியே உயிர் உருகுற மாதிரி பைத்தியம் தான் மேடம். உங்க மேல பைத்தியம் இப்படியே போச்சு. நிச்சயமா நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவேன். ராஸ்கல் தான். ஸ்வீட் ராஸ்கல். மேடம், முதல்ல உங்க வாய்ஸ் தான் ரசிச்சேன். அப்புறம் தான் உங்க வயசையும் ரசிக்க ஆரம்பிச்சேன். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் செய்து சேர நாட்டு பெண்கள் யாரு? கேரளா தானே? நீங்க கூட மேடன் കേരള தானே? എന്താ മീനക്കുട്ടി, ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായല്ലോ? மேடம், எல்லாருமே அக்கா தங்கச்சினா அப்ப யாரோடதான் ஜாலியா பேசுறது? என்ன இது? இவ்வளவு நேரம் பேசியும் என் வாய்ஸ் தெரியலையா? நான் தான் உனக்கு மட்டுமே சொந்தமான உன்னோட செல்ல
ஹலோ, நான் மீனா பேசுறேன். சார் இருக்காரா? இல்லைங்க மேடம். எங்க போயிருக்காரு? ஹலோ. ஹலோ, நான் மீனா பேசுறேன். சார் இருக்காரா? இல்லைங்க மேடம். எங்க போயிருக்காரு? சார் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. எந்த ஊரு? எங்க போறாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லல மேடம். டிரைவர் கூட வேணாம் அப்படின்ட்டு அவரா கார் எடுத்துட்டு போயிருக்காரு மேடம். ஏதாவது சொல்லுமா மேடம்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஹலோ, தேவியா? தேவி, நான் மீனா பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்களை நேர்ல வந்து பார்க்கலாமா? தாராளமா வாங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. வீட்ல வேற யாரும் இல்லையா? தனியா தான் இருக்கு. அப்பா அம்மா லண்டன்ல இருக்காங்க. தனியா எப்படி இருக்கீங்க? ஏன், நீங்க தனியா இல்லையா? எனக்கு தான் யாருமே இல்லையே. எனக்கும் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்குவேன். ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? மனசு சரியில்லை. ஏன், என்னாச்சு? தேவி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையுமே நான் ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்குவேன். சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே யதார்த்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா முதல் தடவையா ஒருத்தன் என்ன ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப அழ வச்சிட்டான். யாரு? ரகுராமன். ரகுராமனா? அவன் ரகுராமன் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்ளோ அமைதியா பேசுவான், அன்பா நடந்துக்குவான், என்கிட்ட இவ்ளோ மரியாதையா நடந்துக்குவான். என்ன மேடம் தவிர வேற எதுவுமே கூப்பிட மாட்டான். ரெக்கார்டிங் ரூம்லயும் சரி, வெளியிலயும் சரி, ஒரு 4 அடி தள்ளி நின்னுதான் அமைதியா பேசுவான். ஆனா இப்போ அதே ரகு அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ரெக்கார்டிங் தியேட்டர்ல ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ண ட்ரை பண்றான். டபுள் மீனிங்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அபூர்வ ராகங்கள் படத்துல ஸ்ரீவித்யாவை பார்த்து கமல்ஹாசன் பாடுற பாட்டு ஏதோ அவன் என்ன பார்த்து ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி பாடுறான். இட் இஸ் டூ மச். ரகு பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. ரகுக்கு மியூசிக்னா உயிர். ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடியிருப்பான். அத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு. இல்ல தேவி, அவன் என்ன பார்த்துதான் பாடினான். எனக்கு தெரியும். பெண்களுக்கு முதுகுல கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்துல நம்ம நடந்து போகும்போது யாராவது நம்மள உத்து பார்த்தாங்கன்னா அதை நம்மளால உணர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கம்போசிங் ரூம்குள்ள அவன் என்ன பார்த்து என்ன வர்ணிச்சுதான் பாடிக்கிட்டு இருக்காங்கிறத என்னால உணர முடியாதா?
சரி, அப்படியே பாடியிருந்தா அங்கேயே ஏன்டா பாடினன்னு கேட்காம எதுக்காக எழுதிங்க? நான் ஒன்னும் அதுக்காக அழல. இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் விளையாட்டுக்கு தானே பண்ணிருக்காரு. எது விளையாட்டு? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி சீப்பா பேசுறதா விளையாட்டு? உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம். வீடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். பிறப்பில் யுத்தம், கருத்தம் காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடர்பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.